வணக்கம் மக்களே. பப்பாளி பழமும் அதனுடைய ஆபத்தும். அட என்னங்க சொல்கிறீங்க, பப்பாளி பழத்தில் ஆபத்தா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. பப்பாளி பழம் மட்டுமே ஆபத்து கிடையாது மக்களே. பப்பாளி பழத்து கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களால் தான் பப்பாளி பழம் உங்களுக்கு தீமையாக மாறும். பப்பாளி தற்போது எல்லா காலங்களுமே கிடைக்கக்கூடிய பழம். மலிவானது அப்படின்றத விட இனிப்பானது, சத்துக்களுக்கு அதில் பஞ்சமே கிடையாது. பப்பாளி சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த பழம் வயிற்றுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமானம் மேம்படும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது, முதுமையை தடுக்கிறது உள்ளிட்ட பல நன்மைகளை பப்பாளி பழம் நமக்கு தந்தாலும் அதை நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சில உணவுகளை கூட சேர்த்து சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. இல்லை பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அது கூட அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தீங்குகள் தான் விளைவிக்கும். ஸோ எந்தெந்த உணவுகளை பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்றது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் வாங்க விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் பப்பாளியையும் பால் பொருட்களையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால், தயிர், பாலாடை கட்டி, வெண்ணெய் போன்ற எந்த பால் பொருட்களையுமே நீங்கள் பப்பாளி சாப்பிட்ட உடனே உட்கொள்ளக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் இந்த பால் பொருட்களை ஜீரணிக்க ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ உங்களுக்கு செரிமானம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடும். பப்பாளி செரிமான அமைப்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது பால் பொருட்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது செரிமானத்தை டைரெக்டாக உங்களுக்கு பாதிக்கும், அஃபெக்ட் பண்ணும். இதனால் உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும், வாயு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக்காதீங்க. வெள்ளரிக்காயும் பப்பாளி பழத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளரிக்காயை சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒருவேளை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வெள்ளரிக்காயில் அதிக நீர் சத்து இருக்குது. இதனால் இது உங்களுடைய வயிற்றில் போயிட்டு தங்கிடும். இந்த வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து உங்களுடைய வயிற்றில் தேங்கிடும். இதனால் வாய்வு, வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை இது உங்களுக்கு ஏற்படுத்தும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இதனால் நீங்கள் பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஆளா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குளிர்ந்த நீரை குடிக்கவே கூடாது. பப்பாளியும் குளிர்ந்த நீரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதால பல செரிமான பிரச்சனைகளை அது உங்களுக்கு உண்டாக்கும். அதோட வளர்ச்சிதை மாற்றத்தை, உங்களுடைய மெட்டபாலிசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை டைரெக்டாக போயிட்டு பாதிக்கும். பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வெதுவெதுப்பான நீரை நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. சில் வாட்டரை குடிக்காதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து இருக்குது. ஸோ வெதுவெதுப்பான நீரை நீங்கள் குடிக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆக மொத்தம் நீங்கள் பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் குளிர்ந்த நீரை குடிக்காதீங்க. பப்பாளியையும் முட்டையும் அடுத்ததாக நீங்கள் எடுத்துக்கூடாது மக்களே. பப்பாளி சாப்பிட்ட பிறகு உடனே நீங்கள் முட்டையை சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் முட்டையை சாப்பிட்டீங்க அப்படின்னா பல செரிமான சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இது என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால் கண்டிப்பாக நீங்கள் பப்பாளி சாப்பிட்ட உடனே முட்டையை சாப்பிடாதீங்க. அதே போல் நீங்கள் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழம் அப்படின்னா எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் தக்காளி என இது எல்லாத்துலேயுமே அமிலங்கள் நிறைந்திருக்கு. ஸோ பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒருவேளை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நெஞ்செரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த உணவுகள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறத குறைச்சிக்கோங்க. இல்லைனா பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் நீண்ட இடைவெளியை விட்டுட்டு தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் தான் வரதான் செய்யும். பப்பாளி பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒழுங்கற்ற இதய துடிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிடுவது இதயம் தொடர்பான நோய்களுடைய அபாயத்தை குறைக்கும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒழுங்கற்ற இதய துடிப்பு பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மனித செரிமான அமைப்பில் ஹைட்ரஜன் சயனைடை உருவாக்கக்கூடிய ஒரு அமினோ அமிலமான சயனோஜெனிக் கிளைசோலைடுகளுடைய அளவு சிறிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி பழத்தில் இருக்கிறதாக ஒரு ஆய்வு தெரிவிக்குது. எனவே பப்பாளி அதிகப்படியான இதய துடிப்பு பிரச்சனைகள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க. பப்பாளி பழத்தை அப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது அது உங்களுடைய அறிகுறிகளை இன்னும் மோசமாக ஆரம்பிச்சிடும். இது ஹைப்போதைராய்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இதே விளைவை தான் ஏற்படுத்தலாம். எனவே நீங்கள் இந்த பிரச்சனைகள் இருக்கீங்க பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அலர்ஜி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஓவாமை இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை எடுத்துக்கூடாது. லேட்டெக்ஸ் ஓவாமை இருக்கிறவங்க பப்பாளி சாப்பிடக்கூடாது. பப்பாளியில் சிட்னேஸ் எனப்படக்கூடிய என்சைம்கள் இருக்கிறதால இது ஆபத்தானது. எனவே இது உங்களுக்கு எதிர்வினையை ஏற்படுத்தலாம். இதனால் தும்மல், சுவாசிக்கிறதுல சிரமம், இருமல் மற்றும் கண்களில் நீர்வடிதல் போன்ற அறிகுறிகளை இது உங்களுக்கு ஏற்படுத்தும். பழுத்த பப்பாளியினுடைய வாசனை கூட சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரும்பத்தக்கதாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் பப்பாளியை நீங்கள் சாப்பிட்றத நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. சிறுநீரக பிரச்சனைகளை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது. பப்பாளியில் அதிக அளவு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. ஊட்டச்சத்து நிறைந்த ஆக்சிஜனேற்றி தான் இந்த பப்பாளி பழம். ஆனால் ஏற்கனவே சிறுநீரக கற்கள் பிரச்சனை
பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இந்த ஊட்டச்சத்தை அதிகமாக உட்கொள்வது உங்களுடைய நிலைமையை மோசமாக்கக்கூடும். விட்டமின் சி அதிகமாக உட்கொள்வது என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் ஆக்சலேட்டை உங்களுக்கு உருவாக்கும். ஸோ இந்த கால்சியம் ஆக்சலேட் சிறுநீரக கற்களை உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும். இது உங்களுடைய சிறுநீரக கற்களுடைய அளவை அதிகரிக்க செய்யும். சிறுநீர் வழியாக அதை கடக்கிறத கடினமாக்கும். இதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறுநீரக கற்களால் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை அவதிப்படுறீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க. குறைந்த ரத்த சர்க்கரை அளவு கொண்டவர்கள், ஸோ லோ பிளட் சுகர் வச்சிருக்கிறவங்க, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைந்த அளவில் வச்சிருக்கவங்க பப்பாளி பழத்தை எடுத்துக்கூடாது. பப்பாளி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விருப்பமான ஒரு பழம் தான். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும். ஆனால் ஏற்கனவே குறைந்த ரத்த சர்க்கரை, அதாவது லோ சுகர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அல்லது ரத்த சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கூடாது. இது உங்களுக்கு நல்லது கிடையாது. இந்த இனிப்பு சுவையுடைய பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவை ரத்த சர்க்கரை உங்களுக்கு குறைவு அல்லது குளுக்கோஸை வந்து குறைக்கக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்துறதால இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ரத்த சர்க்கரை குறைவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ரத்த குளுக்கோஸ் அளவை ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லலாம். ஸோ இதனால நீங்க குழப்பம், நடுக்கம் மற்றும் வேகமான இதய துடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இது உங்களுக்கு வழிவகுக்கும். அதனால நீங்க இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிட வேணாம். ஸோ மற்ற அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது இந்த உணவுகளை கூட சேர்த்து சாப்பிடாதீங்க. இது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். பப்பாளி பழத்தை அளவோட நீங்க சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.